என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி 15 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. உலகமெல்லாம் உள்ள தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் இதர ஜாதியினரும் மதத்தினரும் பார்க்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாரும் இதை முக்கியமாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் இது நோயை நீக்கக்கூடியது. எந்த நோயையும் இது நீக்கும். நினைவாற்றலை பெருக்குகிறது. டாக்டர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற வைத்தியங்களால் தீர்வுபடாத வியாதிகளெல்லாம் இதன் மூலம் தீர்க்கப்படுகிறது. அதுதான் உண்மை. அதனால்தான் மற்ற ஜாதியினரும் இதை பழகுகிறார்கள். இது மத சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல என்று. அந்த நிலையில் இன்றைக்கு பார்கள், கிழக்கு தாம்பரத்தில் எனது பெயரால் வைக்கப்பட்டிருக்கின்ற யோகா சென்டரிலிருந்து 2 பேர் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், முகேஷ் 6 வயது யூகேஜி, முருகவேல் 4 வயது எல்கேஜி. இவர்கள் பாருங்கள், இந்த சின்ன வயதில் இதெல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. சக்கராசனம் செய்ய போகிறார்கள். இவர்களெல்லாம் பெரியவர்களாலே செய்வது கஷ்டம், நடுத்தர வயதிலாலும் செய்வது கஷ்டம். அந்த நிலையில் இந்த 2 சின்ன பால்மணம் மாறாத இந்த குழந்தைகள் சக்கராசனத்தை செய்ய போகிறது. என் குழந்தைகளே, நீங்கள் அப்படியே படுத்து மெதுவாக செய்யணும். அவசரப்படக்கூடாது. சக்கராசனம் மெதுவாக செய்யணும். மெதுவாக செய்யணும். பாருங்கள், சக்கராசனம் அவ்வளோ எளிதில் செய்ய முடியாது. ஏன்னா முதுகு சம்பந்தப்பட்ட விஷயம், கை கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். உடலை 2 கைகளாலும் கால்களாலும் தன்னுடைய உடலை மேலே தூக்க வேண்டும். அப்படி முதுகு வளையும் பொழுது இரத்த ஓட்டமானது மூளையிலிருந்து பெருவிரல் வரைக்கும் வந்துடும். ஏனென்றால் அந்த இரத்த ஓட்டமானது அந்த நாளங்களானது முதுகில் வழியாகத்தான் செல்கிறது. அது இலக்கம் கிடைக்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள பிளட் சர்க்குலேஷன் சரியாக இயங்கும். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நல்லா மூச்சு வாங்கு. நல்லா மூச்சு வாங்கடா படுத்து. சரி, நீங்கள் தலைவை அங்கே கால் நீட்டு. டேய், இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு. நீங்கள் தலை வச்சு அங்கே கால் நீட்டு. அப்படிதான். படு. அவசரப்படக்கூடாது சொல்லியிருக்கேன். நீ அவசரப்படுத. மெதுவாக பண்ணணும். அப்படி தூக்க. முதுகை எவ்வளோ அழகாக விளைக்கிறார்கள் பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு இவைகளெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் முதுகிலே 4 தலாணியை வைத்து அதிலே முதுகை படுக்க வைத்து தூக்க செய்ய வேண்டும். அதற்கப்புறம் ஒவ்வொரு தலானியாக எடுத்துடலாம் வெளியில். அப்புறம் தனியாக நிற்பார்கள். அப்படி இல்லைன்னா 2 பேர் கையை முதுகு கீழே 2 கையும் கோர்த்து கொண்டு அந்த குழந்தைகளை அப்படியே தூக்கணும். அதில் கொஞ்ச நாள் நிற்பாங்க. அப்புறம் கை பலமாயிரும், கால் பலமாயிரும். அப்புறம் தனியாகவே அந்த யாருடைய உதவியும் இல்லாமலும் தனியாக நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்கு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த குழந்தைகள் பூராவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போடுது. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் போடுது. ஆசனம் பண்ணும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு போடுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த பகுதிக்கு இரத்த ஓட்ட செல்லாது. இலகுவாக போடணும், அமைதியாக போடணும், அசால்ட்டாக போடணும். நான் எவ்வளோ நேரம் வேணாலும் போடுவேன். பல்ல கடிச்சிக்கிட்டோ அல்லது கண்ணை இறுக்கிக்கிட்டோ ஆசனங்களை செய்யக்கூடாது. அது நல்ல பலனை கிடைக்காது, முழுமையான பலனை கிடைக்காது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை
குழந்தைகளுக்கு காலையிலும் மாலையிலும் ஒரு 5-10 நிமிடமாவது செய்ய வைத்து அவர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை அவர்களை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.